வணக்கம் நட்புகளே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? 1000 அறிஞர்கள் சொன்னாலும் நமக்கு புரியாததை ஒரே ஒரு அனுபவம் நமக்கு புரிய வைத்துவிடும். அனுபவம் என்பது முதிர்ச்சியின் அடையாளம். இது நம்மை எதிர்கால அதிர்ச்சியில் இருந்து பாதுகாத்துக் கொள்ளும் ஒரு அற்புத கேடயம். தேவையற்றதை வாங்கினால் தேவையானதை இழக்க வேண்டியிருக்கும் என்பதை கற்றுக் கொடுக்கும் ஒரு சிறந்த ஆசான் அனுபவம். ஆமாங்க, இந்த குட்டிக்கதையில நாம் இன்றைக்கு பார்க்க போறது வாழ்க்கையில் நமக்கு கிடைக்கின்ற அனுபவங்களை ஒரு பாடமாக எடுத்துக்கிட்டு எதிர்கால வாழ்க்கையை திருத்தி நல்லபடியாக வாழ வேண்டும் என்பதை தாங்க பேச போறோம். தேன்மொழி ஒரு இளம் பெண், வயது 24. இளமை பருவம் என்பதால பட்டாம்பூச்சி போல சிறகடித்து பறந்து கொண்டிருந்தாள். அவ ஒரு பெட்ரோல் பங்குல ஒர்க் பண்ணிட்டு இருந்தா. அசோக் அந்த பெட்ரோல் பங்குக்கு அடிக்கடி பெட்ரோல் போட வந்து போயிட்டு இருந்தான். அவ அடிக்கடி வந்து போயிட்டு இருந்ததுனால தேன்மொழிக்கும் அசோக்குக்கும் இடையே காதல் வளர்ந்தது. இது 1 வருட காலமாக இருந்து கொண்டிருந்தது. திடீரென்று ஒரு நாள் அசோக் எங்கேயோ காணாமல் போய்விட்டான். அவனை காண்டாக்ட் பண்ணவே முடியல. யார் இல்லை என்றால் வாழவே முடியாது, அதன் பெயர்தான் காதல் என்பது போல இப்ப தேன்மொழியால அசோக் இல்லாம இந்த உலகத்துல வாழவே முடியல. அதனால தேன்மொழி ஒரு முடிவுக்கு வந்தா. என்ன முடிவெடுத்தா தெரியுமா? தன்னுடைய உயிரை மாய்த்து கொள்ள முடிவெடுத்தா. அதனால ஒரு நாள் ஆற்று பாலத்தின் மீது ஏறி நின்றாள். ஏறி நின்று குதிக்க முயற்சிக்கும் பொழுது நட்புகளே, நேரமின்மையால் இந்த கதையை தொடர முடியவில்லை. இந்த கதையின் தொடர்ச்சி கதை எண் 181 கீழே இருக்கு. அதை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இந்த பதிவு உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. இதை போல தொடர்ந்து வரேன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.